அன்பான வணக்கங்கள், தாழ்மையான வணக்கங்கள். ப்ரெஸ், மீடியா அண்ட் யூடியூபர்ஸ் எல்லாத்தையுமே நான் வரவேற்கிறேன். இன்றைக்கி ரொம்பவே என்னோட லைஃப்பில் ரொம்பவே ஒரு இம்பார்ட்டண்டான நாள். ரொம்ப நாள் நான் எதிர்பார்த்த ஒரு விஷயம் நடந்திருக்கு. ஸோ அதுக்கு இந்த பிரபஞ்சத்துக்கு முதல்ல நான் நன்றி சொல்லிக்கிறேன். ஸோ பேசிக்கலி நான் ஒரு மியூசிஷியன். என் பேர் எஸ் லாவண்யா. மியூசிக் தான் படிச்சிருக்கேன். எம்ஏ ஹிந்துஸ்தானி கிளாசிக்கல் மியூசிக் படிச்சிருக்கேன். மியூசிக்கில் தான் பெரிய ஒரு சாதிக்கணும் அப்படின்னு நினச்சி நான் இண்டஸ்ட்ரியை தான் டார்கெட் பண்ணேன். ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் வரணும் அப்படிங்கிறது என்னோட ஒரு குறிக்கோள் சின்ன வயசுலேருந்தே இருந்தது. ஸோ அதுக்காக டெடிக்கேட்டடாக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஃபிலிம் இண்டஸ்ட்ரிக்கு உள்ளார வரணும் அப்படின்னும் பார்த்தீங்கன்னா நிறைய சேலஞ்சஸ் நான் எதிர்கொள்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ஸ் வரும்போது சரி நம்ம யூடியூப்பில் நான் நிறைய விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கலாம். சைட் பை சைட் நம்ம இங்கேயும் ட்ரை பண்ணலாம், அங்கேயும் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யூடியூப்லேயே பண்ணிகிட்டு இருக்கும்போது நிறைய விஷயங்கள் நான் கற்றுக்கிட்டேன். யூடியூப்லேயுமே எப்படி நம்ம எடிட்டிங் பண்ணணும் அண்ட் ஆல் தோஸ் பேசிக் திங்ஸ் எவ்ரிபடி நோஸ். அது மாதிரி நான் இப்படி தான் என்னோட பாதை போய்கிட்டு இருந்தது. ஸோ ஆனால் அந்த விடாமுயற்சி என்ன அப்படின்னா இதுக்குள்ளே வந்தே ஆகணும் அப்படிங்கிற ஒரு பிடிவாதம் இருந்தது. கண்டிப்பாக இதில் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் அதே மாதிரி சோஷியல் மீடியா எல்லாத்துலேயுமே சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நான் எல்லாத்துக்குமே நான் ஃபஸ்ட்டு நன்றி சொல்லிவிட்டு என்னோட இது ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸ்டார்டிங்கில் ஃபேமிலியிலையுமே ஆல் தோஸ் ஆப்போசிஷன்ஸ் வில் பி தேர். ஸ்டார்டிங்கில் அவங்களுமே கொஞ்சம் ஆப்போசிட்டாக தான் பேசிக்கிட்டு இருந்தாங்க. பட் லேட்டர் ஆன் எல்லாம் அக்செப்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. நம்மளோட டெடிக்கேஷன் நம்ம ஒர்க் பண்ணி ஆகணும்னு சொல்லி ஒரு ஆசைப்படும் போது ஸோ அந்த மாதிரி சரி இதில் சாதிக்கணும் அப்படின்னு சொல்லி இறங்கும் போது நானும் நிறைய வாய்ப்புகள் தேடி நிறைய இடத்துக்கு போயிருக்கேன். நிறைய விஷயங்கள் சேலஞ்சஸ்லாம் நான் மீட் பண்ணியிருக்கேன். அப்போ நம்ம ஏதோ ஒன்று சாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக தான் இப்போ இந்த பேய் கொட்டு அப்படின்னு ஒரு படம் எடுக்கலாம் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்தது. அப்படிதான் என்னோட ஜேர்னி ஸ்டார்ட் ஆச்சு. சரி நம்மளும் சும்மா ஜஸ்ட் ஒரு யூடியூபராக போயிடக்கூடாது, ஜஸ்ட் ஒரு சிங்கராக போயிடக்கூடாது, ஏதோ ஒரு டிஃப்ரெண்ட்டாக நம்ம பண்ணணும் அப்படின்னும் போது எல்லாத்துக்குமே ஏதோ நம்ம பண்ணணும்னு நினைக்கும் போது ஸ்டார்டிங்கில் நம்மளுக்கு ஒரு பிரச்சனைகள் வரதான் செய்யும். அது மாதிரி எனக்கும் நிறைய கேள்வி கிண்டல் அந்த ஏளனமான பேச்சு அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எல்லாமே நடந்தது. பட் அதெல்லாம் கொஞ்சம் அப்படியே டைஜஸ்ட் பண்ணி என்ன நானே கொஞ்சம் மோட்டிவேட் பண்ணிட்டு அப்படிதான் இந்த பேய் கொட்டு அப்படிங்கிற ஒரு படம் எடுத்தேன். இது ஒரு காமெடி அண்ட் ஹாரர். ஸோ அது மட்டும் இல்லை, இந்த படத்தில் ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு மெசேஜ் நாட் ஓன்லி ஃபார் மீ, ஃபார் ஆல் த பப்ளிக். ஏன்னா சினிமா இண்டஸ்ட்ரிங்கிறது இப்போ ரொம்பவே ஒரு அட்ராக்டிவான ஒரு மீடியாவாக இருக்குது. இதில் எல்லாருமே எப்படியாவது வந்துடணும் அப்படின்னு நிறைய பேருக்கு ஒரு குறிக்கோள் இருக்குது, ஒரு ஆசை இருக்குது. அதுக்காக நிறைய டெடிக்கேட்டடாக நிறைய பேர் நிறைய விஷயங்கள் இழந்திருக்காங்க. கரெக்டுங்களா? அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் சரி நாமளும் இந்த சினிமாவில் வரலாம் அப்படின்னு சொல்லி இறங்கி பண்ணும்போது ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டாக கற்றுக்கிட்டேன். அப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். யூடியூப்பில் இருக்கும்போது நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் நம்ம ஒர்க் பண்ணும்போது நம்மளுக்கு அது வந்துடும் ஆட்டோமேட்டிக்காகவே. மியூசிக் தான் என்னோட சப்ஜெக்ட் அப்படின்னு பார்க்கும்போது எனக்கு அது ரொம்ப ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. ஸோ 31 டிபார்ட்மெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன், டைரக்ஷன், ஸ்டோரி, ஸ்கிரிப்ட், ஸ்க்ரீன் பிளே, மியூசிக், அந்த மாதிரி இஎஃப்எக்ஸ், விஎஃப்எக்ஸ், அது மாதிரி ஒவ்வொரு விஷயங்களும் கஷ்டப்பட்டு கற்றுக்கிட்டு அப்புறம் தான் இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளார என்னால் வர முடிஞ்சது. அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ப்ரொடக்ஷனில் ஸ்டார்ட் பண்ணும்போது எங்கேருந்து எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது, எவ்வளோ அமௌண்ட் போடுறது, எப்படி டைரக்ஷன் பண்ணுறது, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள். இப்போ ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டில் பார்த்தாலும் நிறைய சேலஞ்சஸ் இருக்குது. இப்போ 31 டிபார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தா நம்ம அதை காம்ப்ரமைஸும் பண்ணக்கூடாது. ஒருத்தர் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுக்காக நம்ம காம்ப்ரமைஸும் பண்ணக்கூடாது. குவாலிட்டியும் நல்லா இருக்கணும். அதே மாதிரி நம்ம ஒரு மெசேஜும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த படத்தில் ஒரு அருமையான மெசேஜ் என்னன்னா, எல்லாருக்குமே தகுதி திறமை இருக்க எல்லாத்துக்குமே ஒரு வாய்ப்பு கிடைக்கணும். அதுதான் இந்த படத்தோட மெசேஜ். அது பெண்ணாக இருந்தாலும் ஆணாக இருந்தாலும் சரி. ஸோ இந்த படத்தில் தீபா சங்கர், ஸ்ரீஜா ரவி, சாந்தி ஆனந்தராஜ் அவங்களாம் நடிச்சிருக்காங்க. அவங்களாம் நல்ல பாப்புலர் ஆர்டிஸ்ட்டு. அது இல்லாமல் இந்த படத்தில் நான் டபுள் ரோலில் ஹீரோயினாக நடிச்சிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் 31 டிபார்ட்மெண்ட்ஸ் பண்ணியிருக்கிறது வேர்ல்ட் ரெக்கார்டு.
உலகத்தில் இன்னும் யாருமே பண்ணலை இந்த மாதிரி 31 டிபார்ட்மெண்ட்ஸ். ஸோ ஃபஸ்ட் டைம் பண்ணதுனால எனக்கு வந்து 10 உலக நாடுகளில் இருந்து எனக்கு டிஃப்ரெண்ட்டான வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸ் கிடைச்சது. ஸோ அதுக்கு இந்த கடவுளுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். என்னை வழிநடத்தி கொண்டு போயிட்டுருக்கிறேன் இந்த பிரபஞ்சத்துக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். ஸோ இந்த படத்தோட அந்த மெசேஜ் எல்லாத்துக்கும் போய் சேரணுங்கிற ஒரே காரணத்துக்காக இந்த 31 டிபார்ட்மெண்ட்ஸும் கஷ்டப்பட்டு 1 இயர்க்குள்ளார முடிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் இதோட போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்ஸ், அப்புறம் சென்சார் வரைக்கும் கொண்டு போகிற அந்த ஒரு டாக்குமெண்டேஷன் இருக்குது பார்த்தீங்களா, அது ரொம்பவே ஒரு விஷயம். படம் எடுக்கிறது எல்லாருமே எடுத்துடுறாங்க, ஆனால் அது கொண்டு வந்து அந்த சென்சார் வரைக்கும் கொண்டு போகணும், அதுக்கப்புறம் வந்து தேட்டர் வரைக்கும் கொண்டு போனங்கிறது ரியலி பிக்கஸ்ட் சேலஞ்ச். ஸோ அது எல்லாராலையும் முடியுமா அப்படிங்கிறது கேள்விக்குறி தான். ஆனால் என்னால் இப்போ முடிஞ்சிருக்கு. உங்கள் முன்னாடி நான் ப்ரெஸ் முன்னாடி நான் நின்றுருக்கேன் அப்படின்னா கண்டிப்பாக இது வந்து ஒரு கடவுள் என்னை வந்து வழி நடத்துறதா தான் நான் நம்புகிறேன். அது இல்லாமல் என் ஃபேமிலி, என் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் என்னோட சோஷியல் மீடியாவில் அவ்வளோ சப்போர்ட் எனக்கு. நான் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருந்த போதுலேருந்து இப்போ வரைக்குமே பார்த்தீங்கன்னா ரொம்ப அன்பாக அழகாக எல்லாருமே கமெண்ட் கொடுப்பாங்க. ஒரு எஃபியாக இருக்கட்டும், இன்ஸ்டாகிராமாக இருக்கட்டும், யூடியூபாக இருக்கட்டும், அவ்வளோ பேர்த்தோட அன்பு தான் என்னை இங்கே கொண்டு வந்திருக்கு. அதே மாதிரி இந்த இண்டஸ்ட்ரியில் வந்து பார்த்தீங்கன்னா யார் வேணால் வந்துட முடியுமா அப்படின்னா முடியாது. யாருக்குள்ள அந்த ஒரு ஃபயர் பண்ணியாக பிடிவாதம் அடம்பிடிக்க தெரியணும். ஸோ அந்த ஒரு ஃபேமிலியில் இருந்தாங்கன்னா ஃபஸ்ட்டு குழந்தையா இருந்தால் விட்டு கொடுத்து போவாங்க. ரொம்ப விட்டு கொடுத்து சரி இது வரலையா சரி அதுக்கு போயிடலாம் அப்படிங்கிற ஒரு தாட் இல்லாமல் யார் வந்து அந்த கடைசி பிள்ளைங்களா இருக்காங்க அவங்களுக்கு பிடிவாதம் அடம் இருக்கும். அவங்க நிறைய சாதிப்பாங்க. எங்கள் வீட்டில் நான் தான் கடைசி. ஸோ அந்த மாதிரி இதில் கடவுள் எனக்கு இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த படத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னாக்கா ஒரு மெசேஜ் இருக்குது. அது இல்லாமல் யங்ஸ்டர்ஸ் யாரெல்லாம் வந்து சினிமாவில் வரணும்னு துடிக்கிறாங்க இல்லைங்களா, அவங்க எல்லாருமே அண்டர்கோ பண்ணக்கூடிய ஒரு விஷயங்களை நான் படத்தில் சொல்லியிருக்கேன். மேடம் 31 டிபார்ட்மெண்ட் நீங்களே பண்ணதா சொன்னீங்க. இந்த 31 டிபார்ட்மெண்ட்ல நீங்கள் பயிற்சி எடுத்துக்கிட்டீங்களா? பயிற்சிங்கிறது எல்லாமே என்னன்னா பண்ணதான் ஒவ்வொரு அனுபவம் கிடைக்கும். எல்லாமே நம்ம பயிற்சி எடுத்துட்டு தான் பண்ணோம்னா நம்ம லைஃப்ல ஒண்ணுமே பண்ண முடியாது. நான் ஸ்டார்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு கம்மியாக தான் நாலேஜ் இருந்தது. நான் ஒரு பெரிய ஒரு எக்ஸ்பர்ட்னு நான் சொல்லிக்க மாட்டேன். ஸ்டார்டிங்கில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா மியூசிக் நான் வந்து ப்ரொஃபஷனலாக நான் வந்து கேரி ஆன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நான் ரொம்ப வருஷமாக கிளாசிக்கல் இதெல்லாம் கூட கான்சர்ட்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன், சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன் நிறைய பேருக்கு கிளாஸஸ்லாம். ஸோ வந்து மியூசிக் ப்ரொடக்ஷன் அண்ட் பிளேபேக் சிங்கிங் அதெல்லாம் எனக்கு நல்லா வரும். மற்றபடி மீதி இருக்கிறது எல்லாமே நான் கற்றுக்கிட்டு தானாக ஓன் லேர்னிங் தான். படம் எப்போ ரிலீஸ் பிளான் பண்ணியிருக்கீங்க? பிளான் வந்து ஏப்ரல் லாஸ்ட் வீக் ஒரு மே ஃபர்ஸ்ட் வீக்கில் பிளான். மேடம் இந்த படத்துக்காக நீங்கள் எவ்வளோ நாள் வந்து ப்ரீ ப்ரொடக்ஷன் மற்ற ஒர்க்குலாம் எவ்வளோ நாள்? 1 இயர். இல்லை ஏன்னா எல்லா கிராஃப்டும் நீங்கள் பார்க்கறதுனால எத்தனை வருஷம் தேவைப்படுச்சு? 1 இயர். 1 இயர். மேடம் மியூசிக்கில் வந்து டிகிரி முடிச்சிருக்கீங்க, ப்ரொஃபஷனல் சொல்கிறீங்க. தமிழ் சொல்லப்போனால் இந்தியன் மியூசிக் டைரக்டர்ஸ்லேயே ஃபீமேல் அப்படின்ற ஒருத்தர் இல்லை. நீங்கள் ஃபீமேல் மியூசிக் டைரக்டர் ட்ரை பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஃபீமேல் மியூசிக் டைரக்டர் ட்ரை பண்ணலாம்ல, யாருமே இல்லை இல்லையா ஃபீமேல் மியூசிக் டைரக்டர் சொல்லியிருக்காங்க. அதுக்கு ட்ரை பண்ணேன். அதுக்காக தான் ட்ரை பண்ணேன். இப்போ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த படம் எடுத்ததே பார்த்தீங்கன்னா என்னோட பாட்டு வெளியே வரணும், பாட்டு திறமை வெளியே வரணும். இப்போ இந்த கதையிலையுமே வந்து பார்த்தீங்கன்னா டபுள் ரோல் பண்ணியிருக்கேன். அதில் ஒரு ரோல் வந்து ப்ரெஸ், இன்னொரு ரோல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மியூசிஷியன். ஸோ மியூசிக்கை பற்றின ஒரு ஸ்டோரி தான் அது. வந்து ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் ஒரு தேடல் இருக்கிற ஒரு ஸ்டோரியை நம்ம போடும்போது இப்போ பேசிக்காக பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் யங்ஸ்டர்ஸ் எல்லாருமே வந்து சினிமா இண்டஸ்ட்ரியில் வரணும் அப்படின்னு சொல்லி நினைக்கும் போது இப்போ நான் கடந்து போகிற பாதையில் தான் எல்லாருமே கடந்து போயிருப்பீங்க. அந்த கேலி அவமானம், கிண்டல், அந்த சேலஞ்சஸ், உனக்கு முன்னாடி நான் சாதிச்சு காமிக்கிறேன் பாரு அப்படிங்கிற ஒரு நம்மளுக்குள்ளார ஒரு இது நம்மளை பார்த்து அப்படி பேசும்போது நம்மளுக்குள்ளார எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். திரும்ப நம்ம இவ்வளோ வச்சுருக்கோம், நம்ம இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கோம், ஒரு வாய்ப்பு, அந்த வாய்ப்பு கடவுள் கொடுக்கறது. அதை நம்ம கரெக்டாக பயன்படுத்தினோம்னா நம்ம நல்லா ரீச் ஆகலாம். மியூசிக் நாலேஜ் வெளிப்படுத்தினா ஒரு ஆல்பம் பண்ணிருக்கலாம், மியூசிக் ஆல்பம், வீடியோ ஆல்பம் பண்ணிருக்கலாம். படம் இதுதான் என்னோட ஆம்பிஷன், ஆசை. சின்ன வயசுலேருந்து மியூசிக்கில் வரணும், பிளேபேக் சிங்கர் ஆகணும், மியூசிக் டைரக்டர் ஆகணும், அதுக்கு ஒரு விருப்பம். அதுக்காக தான் வந்து ட்ரை பண்ணேன். ஆல்பம் நான் பண்ணியிருக்கேன், யூடியூப்லேயும் நிறைய நான் போட்டிருக்கேன். பட் நம்மளோட ஆம்பிஷன் நோக்கி தான் நம்ம போகிறோம். நம்மளோட பாதை, நம்மளோட பயணம், நம்மளோட கனவு. பார்த்துருக்கேன்.
அதனால தான் நான் சொல்றேன் இவ்வளோ. அதாவது நான் இப்போ வந்து 31 டிபார்ட்மெண்ட் நான் பண்ணேன்னு சொல்லி நான் சொல்லிக்கிறத விட இந்த பாதை நான் போகும்போது பார்த்தீங்கன்னா என்னோட பாதையில தான் இத்தனை பேரும் எல்லாம் ட்ராவல் பண்ணி போயிருக்காங்க. அப்போ ஒவ்வொருத்தரோட லைஃப்ல எவ்வளோ விஷயங்கள், எவ்வளோ சேலஞ்சஸ், எவ்வளோ ஹார்ட் ஒர்க், எவ்வளோ சாக்ரிஃபைசஸ், எவ்வளோ கேலி அவமானம் எல்லாம் வந்து அவங்க இது பண்ணி ஒவ்வொரு விஷயமா கற்று தான் அவங்க இந்த அளவுக்கு வந்து ஒரு மனக்கண்ணில் இருக்கிற ஒரு படத்தை நம்ம சினிமாவில் பார்க்குறோன்னா அதுக்கு நடுவில் இருக்கிற அந்த ட்ராவல் இருக்குது தெரியுங்களா, ரொம்ப கஷ்டமான ஒரு ட்ராவல். அதுக்காக இத்தனை வந்து இண்டஸ்ட்ரியில் இருக்கிற எல்லா மக்களுக்கும் ஒர்க் பண்ணிட்டு இருக்க எல்லா மக்களுக்கும் நான் வந்து ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்ணுறேன். கோடி நமஸ்காரங்கள். ஏன்னா அதோட கஷ்டங்கள் எவ்வளோன்னு நான் வந்து பட்டிருக்கேன், எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நான் ஒன்று பண்ணினேன் அப்படிங்கிறத விட இதில் நிறைய நான் வந்து கற்றுக்கிட்டேங்கிறது தான் வந்து ஒரு பெரிய விஷயமா நான் வந்து சந்தோஷமா ஒரு நினைக்கிறேன். டிராஃப்டை வந்து மூவ் பண்ணும்போதே நிறைய சேலஞ்சஸ் மீட் பண்ணணும்னு சொல்லுவாங்க. நீங்கள் 31 டிராஃப்ட் பண்ணுறீங்க, கிரிட்டிக்கலான சுச்சுவேஷன்ஸ் எதாவது ஃபீல் பண்ணிக்கலாம், ஏன்னா இந்த மாதிரி செய்ய ஆரம்பிச்சோம் அந்த மாதிரியான மென்டாலிட்டி வந்து அது ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லையும் ஏன்னா சேலஞ்சஸ் வரும்போது நம்ம ஒரு நிமிஷம் கொஞ்சம் உடஞ்சி போகிற மாதிரி வரும் சுச்சுவேஷன்ஸ். ஏன்னா நம்ம இன்னொருத்தர் டிபெண்ட் பண்ணி தான் வந்து ஒரு கேமராமேன், ஒரு ஆர்டிஸ்ட்டு, ஒரு லொக்கேஷன் நம்ம இது பண்ணுறோம். ஸோ எல்லாமே நம்மளுக்கு அந்த ஒரு இதில் வராது இல்லைங்களா. அப்போ நம்ம அதை பண்ணலான்னு நினைக்கும் போது நம்மளுக்கு கைகூடி வராத ஒரு சில சுச்சுவேஷன்ஸ்லாம் இருக்குது. அப்போ நம்ம மனசு உடஞ்சி போய் அந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ்லாம் நிறைய இருந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து மறுபடியும் அதை மோட்டிவேட் நானே பண்ணிக்கிட்டு அப்படி தான் வந்திருக்கேன். இதில் ஒரு 10-11 அவார்டு கிடச்சிருக்கு. நான் லிஸ்ட் கொடுத்துருக்கேன். USA, பிலிப்பைன்ஸ், இந்தியா, கனடா, UK எல்லா நாடுகள்ல இருந்தும் கிடச்சிருக்கு. அண்ட் பாக்கியராஜ் சார் கிட்ட இருந்தும் அவார்டு வாங்கியிருக்கேன். இப்போ ரீசெண்டாக 2023 23ஆம் தேதி டிசம்பர் அவர்கிட்ட ஒரு அவார்டு வாங்கியிருக்கேன். நெக்ஸ்ட் வேற என்ன பண்ணலாம்? ஏன்னா ஒரு டிபார்ட்மெண்ட்ல வரதே பெரிய விஷயம். ஒரு டிபார்ட்மெண்ட் முடிச்சிங்க, அடுத்தது வேற என்ன நிறைய பிளான்ஸ் இருக்கு. அது டக்குன்னு நம்மளுக்கு வந்து இந்த கடவுளை நான் சொல்றேன். நான் வந்து கடவுள் பக்தி ரொம்ப எனக்கு இருக்கு. பிரபஞ்சத்தை நான் ரொம்ப நம்புறேன். ஸோ அவங்க தான் என்னை வழி நடத்துறாங்க. அவங்க தான் என் மூலியமா ஏதோ ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறாங்க. ஸோ மக்களுக்கு வந்து போய் சேரணும். அதாவது பெண்கள் அவங்களுக்கு நான் நிறைய சப்போர்ட் பண்ணுவேன். எப்போவுமே வந்து ஃபெமினிசம் நிறைய வந்து நான் சப்போர்ட் பண்ணுவேன். ஏன்னா பெண்கள் இல்லைன்னா எங்கேயுமே பாருங்க, எந்த ஒரு துறையாக இருக்கட்டும் பெண்கள் சப்போர்ட் இல்லைன்னா அது ஒர்க் அவுட் ஆகும். ஆக்டிங் சான்ஸு இல்லை பிளேபேக் சிங்கர், மியூசிக் டைரக்டர் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் வந்து எதை செலக்ட் பண்ணுவீங்க? பிளேபேக் சிங்கிங் அண்ட் மியூசிக் டைரக்டர் அது என்னோட இது. ரொம்ப கஷ்டமானது எல்லாமே கஷ்டமானது இருந்தது. எந்த ஒர்க்குமே ஈஸின்னு சொல்ல முடியாது. ஏன்னா நீங்கள் எல்லாருமே அதெல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கீங்க. கரெக்டாக உங்களுக்குமே என்னை விட உங்களுக்கு தான் நிறைய நாலேஜ் இருக்குது. ஸோ உங்களுக்கே தெரியும். தேங்க்யூ. ஃபோட்டோ எடுத்துக்கங்க சார்.